காஷாயம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அடுத்தது தண்டம் கொடுக்கறது. அந்த தண்டம் கொடுக்கும்போது அந்த தண்டம் ஏன் இது எல்லாத்துக்குமே அந்த மந்திரங்களுக்கு வந்து அங்க விளக்க உரையும் கொடுத்திருந்தாங்க. ஓஹோ, தமிழ்ல இதுல ஹிந்தியில தெலுங்குலன்ட்டு 3 முக்கிய மொழியில கொடுத்திருந்தாங்க. ஓகே, அது ஏன் கொடுக்குறாங்க, தண்டம் ஏன் கொடுக்குறாங்க, தண்டம்ங்கிறது வந்து எப்படி இந்திரன் வந்து அந்த வஜ்ராயுதம் வச்சிருக்கிற மாதிரி, சரி, சிவன் திரிசூலம் வச்சிருக்கிற மாதிரி, விஷ்ணு சக்கரம் வச்சிருக்கிற மாதிரி, வேல் வைக்கிற மாதிரி, இது முக்கியமான இந்த 3 கடவுள்களை சொல்லி இருக்கக்கூடிய மந்திரமா இருந்தது. அது அவங்க வந்து எப்படி மக்களை காப்பாத்துற மாதிரி தர்மத்தை காப்பாத்துறதுக்காக இந்த தண்டம் அப்படிங்கிற மாதிரி அது அதுக்குள்ள அர்த்தம் உள்ள மந்திரத்தை சொல்லி சுவாமி இப்ப இருக்கிற சுவாமி வந்து தனது சிஷ்யருக்கு வந்து அதை கொடுக்குறார். முன்பே வந்து அந்த தண்டத்தை தயார் செய்து வைத்து அதுக்கு வந்து சுவாமிகள் விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் வந்து அபிஷேகம் செய்து தயார் நிலையில வச்சிருந்தார். இவருக்கு அதுக்கப்புறமா இவர்கிட்ட ஒப்படைச்சு இந்த பீடத்துல அமர வச்சுட்டு அடுத்தது அவருக்கு இருக்கிறதுக்கு ஆசனம், அந்த ஆசன பலகை எல்லாமே இந்த கரையிலேயே எல்லாரும் வச்சிருந்தாங்க. அவருக்கு ஒவ்வொன்றா இந்த 3 விஷயம் தான் சன்னியாசிக்கு அத்தியாவசியமா தேவையானது. இந்த அவருக்கு வந்து இது வேதம், அவங்க ஆச்சார அனுஷ்டானம் பண்றதுக்கு வந்து பலகை, கமண்டலம் இதெல்லாம் வேணுங்கிறது அந்த ஆன்மீக விஷயங்களுக்கு உள்ளது. அப்புறம் ஸ்படிகமணி மாலை சுவாமியே தன்னோட திருக்கரங்களால புதிய பீடாதிபதிக்கு அணிவிச்சார்.